நான் சொல்லுவோம் இதை பாருங்க. ரெடி. சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. தானக்குயிலும் தானம் இசைக்கின்றதே, மன்னவன் சுந்தரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இதான நல்ல நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் இனிய ஆசிரிய தின நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியராக நாம் காணப்படுகின்றோம். ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாள் கூட நம்ம நடுவில் கூட ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்களையும் ஆண்டோடைய இயேசு நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதலையும் I wish you for your future teacher's life and teacher's ministry. The biggest role, அதாவது மிகப்பெரிய ரோல் எது என்றால் டீச்சருடைய ரோல் தான். கண்கள் மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட பேசுங்கப்பா. கர்த்தர் என்ன பேச சித்தமா இருக்கீங்களோ உங்களோட வெளிப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை யாவரையும் நான் இந்த காலை நியாய வழிபாட்டிலே நான் உங்களை வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? எத்தனை பேர் கலைச்சு வாட்ஸ்அப் பார்த்தீங்க? சொல்லுங்க, எந்த அதிகாரம், எந்த வசனம்? சில பேர் நைட் 2 மணி வரையும் 1 மணி வரையும் வாட்ஸ்அப்ல இருக்கீங்க. இந்த நாளுடைய இந்த மாதத்துடைய நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? எடுத்து நாம் வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனம் சொல்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. விசேஷமாக ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நாம் வேண்டிக் கொள்வது எதுவும் கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த நாள்ல வருகின்ற 5ஆம் தேதி இந்தியாவிலே நாம் அனுசரிக்கிறதான டீச்சர்ஸ் டே நாட்கள். விசேஷமாக த ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை முன்னேற்று நாம் இந்த நாளிலே, இந்த 1ஆம் நாளிலே அவருடைய ஆசிரியர் தினமாக நம்முடைய சபைகளிலே நாம் அனுசரித்திருக்கிறோம். இதனாலும் கூட அதை தொடர்ந்துதான் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கூட நாம் இந்த நாளிலே நாம் கேட்க போகின்றோம். ஒரு வாகனத்துல, ஒரு கார்ல இப்படியாய் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளுடைய புதுசா வண்டி வாங்கினா முதலாவது நம்ம என்ன செய்வோம், நமக்கு பிடிச்ச வாசகத்தை நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். நமக்கு பிடித்த லெட்டர்ஸ் என்ன செய்வோம், எழுதுவோம். அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய காரை வாங்கினோன்னு அவன் எழுதின ஒரு வார்த்தை, இந்த காரில் உட்கார்ந்து ஓட்டி கொண்டு இருப்பவர் எதிர்காலத்தின் தலைமுறையை உருவாக்குகிறவர். இந்த காரில் உட்கார்ந்து ஓட்டி கொண்டிருப்பவர் எதிர்காலத்தின் தலைமுறையை உருவாக்குகிறவர். காரணம், அதை ஓட்டுகிற ஒரு மனிதன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்காக தான் அவர் என்ன செய்யறாரு, அவர் எப்படியாக எழுதுகிறார், எதிர்காலத்தின் தலைமுறையை உருவாக்குகிறவர் இக்காரை ஓட்டுபவர் என்று சொல்லி அவர் அந்த காரில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரு ஆசிரியர் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல, ஒரு நார்மல். ஐ எம் a teacher is a normal. ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியர் சொல்வது நார்மல், அசாதாரணமாய் காணப்படும். பட் ஐ எம் a committed teacher, நான் ஒரு அர்ப்பணிப்புடைய ஆசிரியர் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யப்படும், அதனுடைய வல்லமை மிகவும் அதிகமா இருக்கிறது. நீங்க பல நேரங்கள்ல நாட்கள்ல பார்க்கும்போது மிக அர்ப்பணிப்போடு தன்னுடைய குடும்பத்தையே விட்டு கூட பல நேரங்கள்ல டீச்சர்ஸ் அவ்வளவு தியாகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களை பார்க்கும்போது பல நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்காத வேலை கிடைக்காத சூழலில் கூட பல நேரங்கள்ல இன்னைக்கு பல மனிதர்கள் டீச்சர்ஸ் என்று சொல்லி இன்னைக்கு அவர்கள் பல நேரத்தில் நாம் வருகிற சூழ்நிலை காணப்படுகின்றோம். ஆனா ஆண்டவர் இந்த நாள் நமக்கு உணர்த்துகிற காரியம், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கின்ற ஒரு டீச்சராக, ஆசிரியராக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேணும் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறே சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்தில் கற்ற என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் என்ன செய்யணுமா, நிலைத்திரு. நீ ஸ்டே
எதை கற்றுக்கொண்டாயோ அது நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நீ அதிகமான நேரங்களில் நாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட இருக்கிறத விட அதிகமா எங்க இருக்காங்க? பள்ளியிலே, ஸ்கூல்லே, படிக்கிற இடங்களிலே அவங்க வசிக்கிறதே நாம் பார்க்கிறோம். அதிகமாக இதனுடைய நேரங்களில் செலவழிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு டீச்சர் நீங்க பார்க்கும்போது, அதாவது இந்த கிரேட் அலெக்சாண்டர் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்களாம். என்ன கேள்வினா, இந்த உலகத்தில் நீங்க எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு என்று சொல்லி கிரேட் அலெக்சாண்டர் இடத்துல ஒரு வார்த்தை கேட்கப்பட்டது. அப்போ சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணம் என் பெற்றோர். அவர் என்ன சொன்னாரா, நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது என் பெற்றோர். இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அலெக்சாண்டர் சொல்லுகிற காரியம், இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர். ஆனா உலகம் என்னிடம் வருவதற்கு ஒரு காரணம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய ஆசிரியா இருந்த அரிஸ்டாட்டில் தான் காரணம் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். காரணம், ஆசிரியர்கள் தனக்காக ஒருபோதும் வாழாதவர்கள், தனக்காக ஒருபோதும் வாழாதவர்கள், மாற்றக்கூடிய, அதாவது திறன் கொண்டவர்கள், அதாவது துரும்பையும் கூட தங்கமாய் மாற்றக்கூடிய திறன் கொண்டவர்கள் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர். இனி பல நேரங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு ஆசிரியர்கள் நம்ம என்ன செய்யறாங்க? மோல்ட் பண்றாங்க, நம்ம என்ன செய்யறோம்? ஷைன் பண்றாங்க, நமக்கு பல விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றும் இல்லை என்று அதாவது இழுக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, அதாவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட எலன் கெல்லரையும் ஒரு சரி என்கின்ற ஆசிரியர் தங்கமாய் மாற்றி காட்டினார். பாருங்க, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் தள்ளப்பட்ட எலன் கெல்லரை ஒரு சலிவ் என்கின்ற ஒரு ஆசிரியர் என்ன செய்றாரா, அவரை தங்கமாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய சிந்தனைக்குள் சிந்தனையை திணிப்பவர் அல்ல, மாறாக நமக்குள் புதைந்திருப்பதை வெளியே கொண்டு வருபவர் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர். நீ ஏற்கனவே ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கிற, அந்த சிந்தனைக்குள்ள சிந்தனையை திணிப்பவர் ஆசிரியர் அல்ல, நம்முடைய புதைந்திருப்பதை, நமக்குள்ள புதைந்திருக்கிற சில காரியத்தை வெளியே கொண்டு வருவதுதான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர் சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ சிறந்த தலைமுறையை உருவாக்குகிறவர் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர். பிறருடைய இதயத்தை, நோக்கத்தை உருவாக்குகிறவர் தான் ஆசிரியர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆசிரியர் குறித்து ஆண்டவர் பல காரியங்களை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் கூட இந்த ஆசிரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்தோடு நாம் இணைந்து நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போறோம்? கேட்க நாம் கடந்து வரப்போகிறோம். இன்னைக்கு விசேஷமாக இந்த ஆசிரியத்துல நீங்க ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். கிறிஸ்துவாக நமக்கு ஆண்டவர் தான் ஒரு மிகப்பெரிய போதகராக. ஜீசஸ் இஸ் த ரவி. ரவி என்றால் போதகரே, குரு. இயேசுவே நமக்கு என்னவா இருக்கிறாரு? குருவாக இருக்கிறார். அப்போ ஒரு கதையை உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் இருந்தால் தன்னோடு கீழே வேலை செய்த ஒரு 10 மனிதர்களை கூப்பிட்டு அவர் சொன்னார், நீங்க என்ன செய்யுங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மறித்து விட போறேன், எனக்கு அடுத்து இருக்கிற லீடர்ஷிப் பதவிக்கு உங்களை ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்க போறேன். சோ நீங்க இதுவரையும் என்னோட கூட இருந்து என்னிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? What to learn from me all through this year? இந்த முழு வருடத்தில் என்னிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னன்னு சொல்லி அந்த மனிதர் தன்னுடைய வேலை பார்த்த தன்னுடைய கீழாக வேலை பார்த்து 10 நபர்களை பார்த்து கேட்டான். அதுல ஒருவர் சொன்னார், உங்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டது அன்பை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். நம்மளிடத்தில் அன்பை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். இன்னொரு மனிதன் சொன்னார், உங்களிடத்தில் நான் இரக்கத்தை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். இன்னொரு மனிதனை குறித்து கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாங்க? ஒருத்தர் சொல்றாரு லவ், ஐ லவ் லவ். ரெண்டாவது சொல்றாரு ஐ லவ் கம்பேஷன். மூன்றாவது சொல்றாரு ஐ லவ் பேஷன். உங்களிடத்தில் பொறுமையும் இரக்கையும் அன்பையும் கற்றுக்கொண்டேன். அப்போ எல்லாரும் ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு மனிதன் மாத்திரம் கடைசியாக வந்தார். வந்துட்டு என்ன செஞ்சாருன்னா, ஒரு டேபிள் இருந்துச்சு, அங்க ஒரு சொம்பு இருந்தது. அந்த சொம்பு எடுத்து என்ன செஞ்சாரா, இந்த சொம்பை அப்படியே எடுத்தாரா, குப்பரை கவுத்தாரா, மறுபடியும் அந்த சொம்பை எடுத்து அப்போ வச்சாரா. அப்போ கீழே கவிழ்த்து காமித்து விட்டு அப்படியே வைத்து விட்டார்.
சோ அவர் கேட்டார், வாட் யூ லேர்ன் த்ரூ திஸ் எம்ப்டி பவுல், இந்த காலியான பாத்திரத்தின் மூலமாக நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், இட் ஷோ தட் ஐ அம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். நான் ஒன்றுமே, ஐ அம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லை என்று உங்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். What will belong to this world won't come after me. இந்த உலகத்திலே நான் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டனோ நான் மரித்த பிறகு என்னோட கூட வருவதில்லை. முதலாவது சொன்னாரு, நான் வெறுமையா இருக்கிறேன், I am empty. இரண்டாவது சொன்னாரு, after world won't come from me. இது எதுவுமே இந்த உலகம் முடிந்த பிறகு என்னோட கூட வருவதில்லை. மூன்றாவது சொல்றாரு, whatever belongs to our created God will follow us. அதாவது கடவுளுக்கு சொந்தமானது தான் என் வாழ்க்கையில பின்தொடரும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நான் மரித்த பிறகு என்னோட பின்தொடரும் என்று சொல்லி மூன்று காரியத்தை சொன்னார். என்னென்ன சொன்னாரு? முதலாவது, ஐ அம் நத்திங், நான் ஒன்றுமே இல்லை. இரண்டாவது சொன்னாரு, நான் மரித்த பிறகு என்னோட கூட எதுவுமே வரப்போவதல்ல. மூன்றாவது சொல்றாரு, என்னை படைத்த ஆண்டவரை நான் பற்றி கொள்ளும் பொழுது அது மாத்திரம்தான் நான் மரித்த பிறகு என் கூட வருவோம் என்று சொல்லி ஒரு மூன்று காரியத்தை சொன்னார். அப்போ வேதாகமத்திலே நான் பார்க்கும்போது யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்பினேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தனக்கென்று சேர்த்து வைக்கிற ஆஸ்திகள் ஒன்றுமே அவன் மரித்த பிறகு கூட வருவதில்லை. இந்த உலகத்திலே நீ வைத்திருக்கிற பெயர் புகழ் ஒன்றுமே கூட வருவதில்லை. ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவுகள் மாத்திரம்தான், ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம்தான் நான் மரித்த பிறகு என்னோடு கூட வரும். மகா அலெக்சாண்டர் மரித்த பிறகு அவர் மரிப்ப முன்பாக சொன்னார், என்னுடைய பெட்டியில தூக்கி போகும்போது என் பெட்டி இரண்டு கையை விரித்தவாறு என்ன தூக்கிட்டு போங்க, இந்த உலக சாம்ராஜ்யம் என்ன பார்க்கட்டும். காரணம், இந்த மகா அலெக்சாண்டர் உலகத்தை ஆழ்ந்தான், ஆனால் மரித்த போது அவன் கொண்டு போவது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் தன்னுடைய கையை காமித்தவாறு அவனை தூக்கி கொண்டு போனார்கள். அதை யோபு சொல்றார், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த பிறகு யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்பினேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த நாள்ல நீங்க ஆண்டுடைய வார்த்தையோடு இணைந்து நாம் பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கவனிங்க. A good teacher will not import his teaching from his intellectual experience. A good teacher will not import his teaching from his intellectual experience. அதாவது நல்ல ஆசிரியர் தன்னுடைய அறிவை சார்ந்த அனுபவங்களிலிருந்து போதிக்கிறவள் அல்ல. நல்ல ஆசிரியர் தன்னுடைய அறிவிலிருந்து சார்ந்த அனுபவங்களை போதிக்கிறவர் அல்ல. Instead, he gives through example in life. முன்மாதிரியான வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறவர். நீ நல்லா நீங்க பார்த்திருப்பீங்க, நல்லா படிச்சவங்க நீங்க சில ஆசிரியர் நம்ம பெஸ்டான ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஸ்கூல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லிக் கொடுக்கிற பாடம் மூலமா நம்ம கற்றுக்கொள்றது அல்ல, அவங்க எக்ஸாம்பிள் லைஃப் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு டீச்சர் பெஸ்ட் டீச்சரா இருப்பாங்க. எல்லா கிளாஸ்லயும், எல்லா வகுப்புலையும், எல்லா ஸ்கூல்லயும் எங்க படித்தாலும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் லைஃபாக ஒரு டீச்சராக வருவார்கள். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க காரியம், a good teacher will not impose teaching from the intellectual experience. தன் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியத்தின் மூலமாக தான் படித்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல டீச்சர் அல்ல. Instead, he gives through the example in life. அவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் தான் ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் திருமறையிலே வாசித்து பார்க்கும்போது Jesus is a good teacher, he is a good guru, he is a good rabbi என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு பக்கமா இருக்கா? இன்னொரு டைமென்ஷன்ல நாம் இந்த டீச்சரை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். குட் டீச்சரை குறித்து சொல்லுகிற ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்னா, a committed teacher is like a potter. A committed teacher is like a potter. ஒரு நல்ல ஒரு டீச்சர், ஒரு அர்ப்பணிப்பான டீச்சர், ஒரு நல்ல குயவன் போன்றவன். Hallelujah. A good committed teacher is like a potter.
who makes a beautiful and valuable vessel out of the raw mud. அதாவது ஒரு நல்ல குயவன் போன்றவனா இருக்கணும். அப்பதான் ஒரு சாதாரண களிமண்ணை கூட என்ன செய்ய முடியுமா, அவங்க ஒரு நல்ல வேல்யூபிள் வெசலாக நல்ல ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும். இன்னைக்கு வகுப்புல பார்க்கும்போது இன்னைக்கு படிக்கிறவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளைங்க இருப்பாங்க, நீங்க நாலேஜ் இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க, நல்ல வீக்கான பிள்ளைங்க இருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிள்ளைங்க, இப்படி பலவிதமான டைமென்ஷன் இருக்கும். ஆனா கமிட்டட் டீச்சர்ஸ் லைக் எ பாட்டர், பூயாவின் கையில கெட்டு போன அந்த களிமண்ணை கொடுக்கும் போது அவன் என்ன செய்யறான், அந்த களிமண்ணை தூக்கி போடல, அதே களிமண்ணை வைத்து மறுபடியும் என்ன செஞ்சாரு, ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு வெசலை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். So a committed teacher is like a potter who makes a beautiful and valuable vessel என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, a committed teacher is like a sculptor who makes unimaginable and wonderful sculpture out of rough stone. அதாவது the committed teacher is like a sculptor. அப்படின்னா ஒரு நல்ல அர்ப்பணிப்பான டீச்சர் எப்படி இருக்காங்கன்னா, சிறந்த சிற்பையை போன்றவர், சிறந்த சிற்பையை போன்றவர். அதாவது நாம் நினைத்து பார்க்க, ஒரு களிமண்ணா இருக்கிற சாதாரண ஒரு மண்ணை அழகான ஒரு சிலையாக வடிவமைக்கிறவர் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அர்ப்பணிப்பான ஆசிரியர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, a committed teacher is like an architect who build a strong and aesthetic building of empty land. அதாவது ஒரு கமிட்டட் டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சர் என்றா, ஒரு ஆர்கிடெக்ட் போன்றவர், கட்டிடக்கலை நிபுணரை போன்றவர். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு மிக அழகான ஒரு ஆர்கிடெக்ட் பில்டிங்கை கட்டக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அர்ப்பணிப்பான டீச்சர், ஒரு அர்ப்பணிப்பான டீச்சர் சொல்லி பார்க்கின்றோம். இப்போ இதெல்லாம் நான் வெளியே பார்த்து, இப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது இந்த நாளில் நான் வாசிக்கின்றதான லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 முதல் 44 வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவே ஒரு குரு என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் மொழியிலே குரு என்பதற்கு ரபுனி, ரபி, ரபாயக் என்று சொல்லி அழைப்பார்கள். ஜீசஸ் இஸ் a ரபி. அவர் குருவாக நமக்கு காணப்படுகின்றார். அவர் இஸ் a best exemplary life என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற, இன்னைக்கு சமுதாயத்திற்கு கற்றுக்கொள்கிற டீச்சர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு போதிக்கிறார். என்ன சொல்லி பார்க்கும்போது, Jesus Christ is a teacher who seek out people. அதாவது மாணவர்களை தேடி, மக்களை தேடி போன ஆசிரியர் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யாரு, இயேசு கிறிஸ்து. வாசிங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கபர்நௌம் பட்டணத்துக்கு வந்தார். ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a teacher who seek out people. அதாவது மக்களை தேடி போய் அவன் செய்றாரு, அவர் போதகத்தை சொல்லுங்க பார்க்கிறோம். டீச்சர் will go. அதாவது டீச்சர் என்ன செய்யணுமா, கடவுள் சொல்லணும். மக்களை, பிள்ளைகளை பார்க்க நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஆரம்ப கல்வி பார்க்கும்போது யாரும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப டீச்சர் என்ன செய்வாங்க, காலையில என்ன செய்வாங்க, அந்த கிராமத்துக்கு போய் வீட்டுல போய் ஒவ்வொரு பிள்ளைகளையா கூட்டி என்ன செய்வாங்க, சபை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு இடத்துல மரத்தடியில சேர்த்து கல்வி கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே பார்க்கும் பொழுது அவரும் அப்படித்தான் செய்தாரு, தன்னுடைய ஊழியத்தை செய்தார் சொல்லி பார்க்கணும். இரண்டாவது காரியம், Jesus Christ is a teacher who utilizes availability. அதாவது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மக்களை அவைலபிளா இருக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். Jesus Christ is a teacher who utilizes an availability of people. பிள்ளைகள் அவைலபிளா இருக்கும் போது அவங்க என்ன செய்யணுமா, யூஸ் பண்ணிக்கொள்ளணும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, Jesus Christ is a teacher who makes all the place as is a classroom. அதாவது எப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் என்ன செய்யணுமா, நான் டீச் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களை பார்க்கும்போது, இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா சில டீச்சர் என்ன செய்வாங்க, கிளாஸ் ரூம்ல அப்செட் ஆயிடுவாங்க. இது உண்மையில் நடக்கிறது தான்.
சில நேரத்துல தன்னுடைய குடும்பத்துல ஏதாவது மூட் இருந்தா அதுல சில பிள்ளைகளிடத்துல எரிச்சலை காண்பிப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றது நான் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா இடங்களையும் நாம் கிளாஸ் ரூமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும். காரணம், இயேசு கிறிஸ்து அவர் போதிப்பதற்கு ஜெபாலயத்தை தேர்ந்து கொண்டார், அவர் போதிப்பதற்கு வனாந்தரமான இடத்தை தேர்ந்து கொண்டார், அவர் போதிப்பதற்கு கடற்கரை ஓரத்தை தேர்ந்து கொண்டார், அவர் போதிப்பதற்கு படகை தேர்ந்து கொண்டார், அவர் போதிப்பதற்கு வீடு மரத்தடி இப்படி சொல்லி ஏன் அவர் கல்வாரி சிலுவையில் கூட தன்னுடைய போதகத்தை தன்னுடைய ஆசிரியர் ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அப்போ the place immaterial, அதாவது மெட்டீரியலே இல்லாத இடத்துல கூட என்ன செய்யணும், நம்ம டீச் பண்ண என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இது டீச்சருக்கு மாத்திரமல்ல, சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் நான் வாழ்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது காரியம், Jesus Christ is a teacher who uses nature and sympathy as teaching material. எளிமையான பொருட்கள் இருந்து இயற்கையிலிருந்து பல உண்மைகளை எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்தவர் தான் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து. அப்போ டீச்சர் எப்படி இருக்கணும்னா, who uses nature as simple things as his teaching material. இந்த டீச்சிங் மெட்டீரியல் எப்படி இருக்கணும், நல்ல ஒரு ஸ்மார்ட் கிளாஸாக இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பல உண்மைகளை எளிமையான முறையில் என்ன செய்யணும்னா கற்றுக் கொடுக்க வேண்டும். பல உண்மைகளை எளிமையான முறையிலே நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது காரியம், Jesus Christ is a teacher who teaches with authority. Jesus Christ is a teacher who teaches as is with authority. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காரியத்திலே அவர் எப்படி டீச் பண்ணானா, அவர் கடிந்து உணர்த்துகிற ஒரு போதகத்தை அவர் கையாளினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சில நேரத்துல ஸ்கூல்ல பார்க்கும் போது பொறுமையா சொல்றவரையும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. சில நேரத்துல கடிந்து உணர்த்தும் போதுதான் கேட்பாரு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பார்க்கும் போது ஜெபாலயத்துக்குள்ளே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வந்தான். அவனுக்குள்ள பிசாசு பிடித்து அவன் பல ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவன் போய் அவர் சொல்லி கடிந்து உணர்த்துகிறார், மனிதனை விட்டு வெளியே போ என்று சொல்லி அவர் கடிந்து உணர்த்தும் போது பிசாசு பிடித்தவன் பிசாசு அவனை விட்டு கடந்து சென்றது. அப்போ சில நேரத்துல கடிந்து உணர்த்த வேண்டிய நிலைமைக்கு ஆசிரியர் மாத்திரமல்ல, சில நேரத்தில் ஊழியக்காரர்களும் தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் வீட்டுல அதாவது சொல்லுவாங்கல்ல, பெரம்பை எடுக்காதவன் தன்னுடைய தாய்க்கு வெட்கத்தை அனுபவிக்கிறான் என்று சொல்ல பார்க்கணும். வேதத்துல வசனம் உண்டு. அப்போ இன்னைக்கு அடிக்காத வரையும் நம்முடைய பிள்ளை என்ன செய்வாங்க, அவங்க வாழ்க்கையில மாற்றமே வராது. இயேசு கிறிஸ்து கண்டித்து உணர்த்துற வரையும் பிசாசு வெளியே போகாது. ஆனா பிசாசு பிடித்த வேலையை சில நேரத்தில் கண்டித்து உணர்த்துகிறோம், கண்டித்து அவர்களை வெளியே அனுப்புகின்றோம். அப்போ Jesus Christ is a teacher who teaches with authority. ஆறாவது, Jesus Christ is a teacher who performs a powerful healing. Jesus Christ is a teacher who performs the powerful healing. ஒரு மருத்துவராகவும் இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களில் is like a doctor. அவர் மருத்துவராக ஒரு மாதிரியாக கண்டுகொண்ட ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்துவாய் அவர் வாழ்ந்தார் சொல்லி பார்க்கின்றோம். அப்போ பல நேரங்கள்ல இன்னைக்கு நம்முடைய ஸ்கூல் வரும்பொழுது சில நேரத்துல நம்ம பிள்ளைகள் வியாதியோடு இருப்பாங்க, பலவீனத்தோடு இருப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஹீலிங், நாட் ஓன்லி டீச்சிங், நாம் காட்டுகிற அன்பின் மூலியமாக, நாம் காட்டுகிற பாசிட்டிவ் மூலியமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மெடிசனாக, மிகப்பெரிய வியாதியை சொல்லிப்பாங்க. பயம்தான் மிகப்பெரிய வியாதி. அந்த பயத்தை நீக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பயத்தை காட்டக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அந்த ஹீலிங், அந்த மருத்துவ அந்த ஒரு தாழ்மையான ஒரு குணத்தை காட்ட வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இடத்துல போகும்போது டாக்டர் மருந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, டாக்டரு என்னோட பாசமா பேச மாட்டாரா, டாக்டர் கையை பிடிச்சு நீ சுகமா இருக்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு சார் சொல்லி பல பேஷண்ட் எதிர்பார்ப்பாருங்க. மருந்தை விட மருத்துவர் சொல்லுகிற அந்த தாழ்மையான வார்த்தைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய சுகத்தை கொடுக்கும். அப்போ டீச்சர் லைக் டாக்டராக நாம் இருக்க வேண்டும். ஏழாவது, Jesus Christ a teacher who show the concern for his people.
ஒரு டீச்சர் எப்படியா இருக்கணும்னா who show the concern with the people, கரிசனையோடு அவர்களை அணுக வேண்டும். கரிசனையோடு அணுக வேண்டும். கரிசனையோடு அணுக வேண்டும் எப்படி? இன்னைக்கு வில்லேஜ்ல நான் பார்க்கும்போது, கிராம பகுதியில் பார்க்கும்போது, நீங்க அநேக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டாங்க. காரணம், சில நேரத்தில் காலையில வயலுக்கு போயிடுவாங்க, சில பேர் வீட்டுக்கு பால் ஊத்த போவாங்க, சில பேர் பல வேலைகளே அவங்க இருப்பாங்க. சோ வாரத்துல 3 நாள் 4 நாள் தான் இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லேட்டா வருவாங்க. சோ அவங்களோட என்ன செய்யணுமா, கரிசனையோடு அனுபவிக்க வேண்டும். வாசிப்போம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:39. அவர் அவர்களிடத்திலே குனிந்து ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். பேதுருடைய மாமி ஜுரமா இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவங்க பெட்ல படுத்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் நினைச்சிருந்தா அவங்க எந்திரிக்க உட்கார வச்சு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, குனிந்து தன்னை தாழ்த்தி கரிசனையோடு என்ன செய்யறாரு, அவங்க இடத்திலே அனுபவிக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் அவர் என்ன செய்யறார், குனிகிறார். ஜீசஸ் இஸ் a bent down. அவர் டவுன் ஆகி குனிந்து அவங்களுக்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு பல நேரங்களில் பார்க்கும்போது டீச்சர் இடத்துல ஒரு கரிசனை இருக்க வேண்டும். நீ பல டீச்சர்களை பார்க்கும்போது ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் இன்னைக்கு டீச்சர் என்ன செய்வாங்க, பல இடத்துல ஆடம்பரத்தை காமிப்பார்கள். இன்னைக்கு பள்ளிக்கூட்டத்தில் பார்க்கும்போது பலவிதமான பிள்ளைகள் வருவாங்க, பலவிதமான பிள்ளைகள் பலவிதமான காரியத்தோடு வருவாங்க. சோ நம்ம என்ன செய்யணும், கரிசனையோடு அவர்களிடத்தில் என்ன செய்யணுமா, அணுக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கின்றார். கடைசி 8வது காரியம், Jesus Christ the teacher would treat everyone equally. Jesus Christ is a teacher who treat everyone equally. அப்போ ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுமா, எல்லாரையும் என்ன செய்யணுமா, ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். இன்னைக்கு டீச்சர் சில நேரத்துல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில நேரத்துல ஒரு வீக்கர் ஸ்டூடெண்டை அவங்களுக்கு கண்டிக்க மாட்டாங்க. பல நேரம் நாம் பார்க்கின்றோம், எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் இப்படி இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன செய்யணுமா, எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும். ஈக்குவலாக என்ன செய்யணுமா, எல்லாரும் ஈக்குவலாக நாம் காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஈக்குவலா ட்ரீட் பண்ண வேண்டும். ஏன் நம்முடைய முன்னாள் சிஎம் தமிழ்நாட்டில் சிஎம் இருந்த காமராஜர் ஆரம்ப நாட்கள்ல பள்ளிக்கு பிள்ளைகள் வராத காரணம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இடத்துல உடை இருக்காது. சோ அவர் என்ன செஞ்சாரு, சீருடை திட்டம் என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்து எல்லாரும் ஒரே போல உடை அனுபவிக்க வேண்டும், காமன் ட்ரெஸ் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தா, யார் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி பிரிக்காம எல்லாரும் ஒரே போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த திட்டத்தை பள்ளிக்கூட்டத்தில் கூடங்களே என்ன செய்தாரு, அதை கொண்டு வந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு குட் டீச்சராக ஈக்குவலி எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் மாற்றுக்கான சபையில பல நேரங்கள்ல இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரிவினைகளை பார்க்கின்றோம். ஒரே தெருவுல 2 சபைகளை பார்க்கின்றோம். நான் ஒரு முறை சிவகாசிக்கு போயிருந்த போது 2 விதமான சபையை பார்த்தேன். 2மே ஒரே விதமான சபை. அதாவது ஒரு சபை வந்து ஒரே ஹைட்ல கோபுரம், அது பக்கத்துல அதே மாதிரி கோபுரம். ஒரு சபை இங்க இருக்கு, நல்ல காம்பவுண்டு, அது பக்கம் ஒரு சபை. ஒரு காலத்துல எல்லா மக்களும் அந்த சபைக்கு போயிருந்தாங்க. காலப்போக்கு என்ன செஞ்சாங்க, பிரிவினையா மாறி பாதி மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சபைக்கு மாறி போனார்கள். காரணம் காஸ்ட், ஜாதி என்கின்ற ஒரு காரணத்தினால அது பிரிவினை ஆகுகிறது. அப்போ நீ சபையை இப்படிப்பட்ட காரியங்கள்ல பிரிவினை ஆகுகிறது. ஆனா அவங்க சொல்லுகிறா, ஜீசஸ் டீச்சர் டீச்சிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஈக்குவலி எவரிவன் ஈக்குவலி. இப்ப நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:42 நாம் வாசிப்போம். அவர் புறப்பட்டு நகரமான இடத்துக்கு போனார். திரளான ஜனங்க அவரை தேடி அவரிடத்தில் வந்து 40ஆம் வசனத்தை வாசிப்போம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் பல
குணமாக்கினார். இங்க நாம் பார்க்கும்போது 3 காரியத்தை நாம் பார்க்கின்றோம். There is no partiality in the ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே எந்த விதமான பாகுபன்றி அல்ல, எந்த விதமான பிரிவினை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அங்கே பல்பல மக்கள், வியாதி உள்ள மக்கள் கடந்து வந்தார்கள். அங்க இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறா, அவங்க எல்லாருடைய மேலே என்ன செய்யறாரு, கையை வைக்கிறார். முதல் காரியம், there is no partiality in the ministry of Jesus. அவர் ஊழியத்தில் எந்த பாகுபன்றி அல்ல. இரண்டாவது, he liberate the people from the touches of sin. பாவத்திலே இருந்த மக்களை அவர் தொட்டு என்ன செய்யறாரு, அவங்களை விடுவிக்கிறார். he liberate, அவங்களை லிபரேட் பண்றார், பிரித்தெடுக்கின்றார். மூன்றாவது, Jesus Christ is a teacher who go everywhere to spread to the goodness. என்ன செய்றார், இயேசு கிறிஸ்து ஒரு ஆசிரியராக இருந்து எல்லா இடத்துக்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்றாரு, ஸ்ப்ரெட் பண்றாரு. That is the biggest the ministry of Jesus Christ. அவர் எல்லா இடத்துலயும் போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? A good teacher will not impart the teaching from the intellectual experience. Instead, give the exemplary life. தங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, a committed teacher is like a potter. நல்ல குயவன் போன்றவர் இருக்கணும். A committed teacher is like a sculptor. நல்ல ஒரு சிற்பையை போன்றவர் இருக்க வேண்டும். A good teacher is like an architect. நல்ல ஒரு கட்டிட ஒரு வேலை, அப்படிப்பட்ட ஒரு திறமை கொண்டவளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பார்க்கும்போது 7 விதமான காரியங்களை பார்த்தோம். அதாவது மாணவர்களை தேடி போன ஒரு ஆசிரியராக இருந்தார். இன்னும் பார்க்கும்போது மக்களை அவைலபிளா இருக்கிற மக்களை தேடி போன இயேசு கிறிஸ்துவா இருந்தார். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்தையும், எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கே ஆண்டவருடைய போதகத்தை அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங், அதாவது இயற்கையை வைத்து, சாதாரண பொருட்களை வைத்து தன்னுடைய டீச்சிங்கை அவர் நிறைவேற்றினார். அதிகாரத்தோடு அவர் கண்டித்து நிறுத்துகிற அவர் தன்னுடைய டீச்சிங்ல இருந்துச்சு. ஒரு மருத்துவராக, ஒரு ஆசிரியராக காணப்பட்டார். Jesus the teacher who show the concern for his people. தன்னுடைய மக்களிடத்தில் ஒரு கரிசனை உள்ள ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டார். Jesus the teacher who treat everyone equally. எல்லாரும் ஒரே போல நேசிக்கிறதாக, ஒரே போல பார்க்கிறவராய் ஒரு ஆசிரியராய் காணப்பட்டார். அவர் தன்னுடைய ஊழியத்திலே பார்க்கும்போது யாரையும் பார்ஷியாலிட்டியாக பார்க்கவில்லை. ஊழியத்திலே பார்க்கும்போது பாவத்திலே அடிமதத்திலிருந்த ஒவ்வொரு மக்களை அழைத்து அவங்க மேல கையை நீட்டி சுகத்தை கொடுத்த ஒரு ஆசிரியரை காணப்பட்டார். அவர் கடைசியில தன்னுடைய ஊழிய பிரயாணத்திலே, தன்னுடைய ஆசிரியர் தொழிலை என்ன செஞ்சாரா, எல்லா இடத்திலேயும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை முழுவதுமாய் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவேற ஆசைப்படுகின்றேன். According to the William Arthurworth என்கின்ற ஒரு மனிதன் இப்படியாய் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கான்னா, a good teacher explain, என்னது, a good teacher explain, the superior teacher demonstrate, the great teacher inspired. அதாவது ஒரு நல்ல ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு superior டீச்சர் நமக்கு செயலின் மூலமா காமிப்பார்கள். ஆனா கிரேட் டீச்சர் அவங்க இன்ஸ்பயர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அப்போ மாணவர்களுக்கு டீச்சர் எப்படியா இருக்கணும், இன்ஸ்பயரா இருக்கணும். மாணவர்களுக்கு டீச்சரை பார்த்தா ஓடுகிறவங்களா இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு டீச்சரை பார்த்தா வெறுப்புகளா இருக்கக்கூடாது. இன்னைக்கும் நான் கேஜிவல்ல படிக்கிற டீச்சர், நர்சரியில படித்த போது இருந்த டீச்சர் இன்னைக்கு உள்ளத்துல இருக்கணும். அதுதான் the inspired teacher. நான் கற்றுக்கொண்ட, என்னுடைய படிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட, எனக்கு அன்பாய் சொல்லிக் கொடுத்தவர்கள் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட டீச்சர்களை இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டும். இப்படிப்பட்ட குணங்கள், நாம் கேட்ட இந்த முழு செய்திகள் நமக்குள்ள காணப்படணும். நமக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில, நாம் வாழ்க்கின்ற சமுதாயத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களே நமக்கு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் you become a good teacher, the good guru. நாம் மிக சிறந்த ஒரு டீச்சராக, மிக சிறந்த ஆசிரியராக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற முடியும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்ட அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் நானும் வாழும் பொழுது நீங்களும் நானும்
ஒரு நல்ல ஆசிரியராய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக இனிய ஆசிரியர் நல்ல வாழ்த்துதலை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இச்செய்தி நமக்கு என்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.